ச்சே, என்ன மனுஷங்களோ எல்லாம் இப்பெல்லாம் காசுக்கு தான் வேல்யூ, காசை வச்சுதான் மதிக்கிறாங்க. என் கூட வந்தவன் மேலதான் தப்பு, ஆனா அவன் பணம் கொடுத்ததும் உடனே அவனை விட்டுட்டாங்க, என்ன இப்படி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் இன்னும் இங்கே இருக்கிறதுன்னு தெரியல. மாமா. ஆ மாப்பிள்ள வாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம், என்ன என்ன விஷயம் மாப்பிள்ள? ஏன் மாமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரக்கூடாதா என்ன? நான் ஒரு லாயர் மாமா, நான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இங்கே ஒரு முக்கியமான கேஸு, ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன், அதனால தான். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அது வந்து மாப்பிள்ள, நான் இங்கே சும்மா தெரிஞ்சவங்கள பார்க்கறதுக்காக வந்தேன், அவ்வளோதான். நான் இப்போ கிளம்பிடுவேன் மாப்பிள்ள. ஓ அப்படியா, சரிங்க மாமா, அப்போ நான் என் வேலையை பார்க்குறேன். சரிங்க மாப்பிள்ள, சரி. ஐயோ கடவுளே, மாப்பிள்ள முன்னாடி இப்படி அசிங்கமா போச்சே, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காரே. ஐயோ, இப்போ என்ன ஏதுன்னு கேட்குறாரே. எப்படியோ சமாளிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம். ஏங்க ஜெயா, நீ எதுக்கு இப்போ உள்ளலாம் வந்த? மாப்பிள்ள வேற இங்க வந்திருக்காரு, ஏதோ வேலை விஷயமா. உங்களை எல்லாம் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? நீங்க போங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன். ஐயா அப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும், அவரு உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காரு. என்னம்மா சொல்ற? ஏமா மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்ற? அவருக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இது? நம்மனால பாரு, மாப்பிள்ளைக்கு தான் சிரமம். நான்லாம் சொல்லலப்பா, இதோ உன் பொண்டாட்டி நிக்கிறாங்களே, அவங்க தான் சொன்னாங்க. நான் வீட்டில் ஃபோன் பேசியிருக்கிறத பார்த்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆமாங்க, மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன செய்யா பேசுற நீ? மாப்பிள்ளைக்கு எதுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? நம்ம பிரச்சனையை நம்மளே தான் பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு அவரை போய்கிட்டு. 2000, 3000, 4000, 5000. இன்னைக்கு கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். இந்த கிழட்டு பையன் பையிலிருந்து ஒரு காசை எடுக்க மாட்டேன்றானே. காசை கொடுத்துட்டா போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு இங்கேயே உக்காந்து கிடக்கான், புரியவே மாட்டுது. அந்த பையன் தெளிவானவன், என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டான். நமக்கு தான் இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஹலோ இன்ஸ்பெக்டர். யார் யாது வேலை நேரத்தில் என்னையா வேணும்? பணத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. ஆமாம் ஆமாம், பார்க்கறதுக்கு நீ என்ன அப்படியே கலெக்டரா? என்னையா விஷயம்? இன்னைக்கெல்லாம் எந்த கேஸையும் எடுத்துக்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வா. நான் கேஸ் எதுவும் கொடுக்கவில்ல, என் மாமனாரை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஓ மாமனாரா? யார் யாது? இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல, அந்த கேஸை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓ, அதோ குண்டா தொந்தி வச்சுட்டு உக்காந்துருக்கானே, அவன் தான் உன் மாமனாரா? எவ்வளோ நேரம் தான் நாங்களும் உட்கார வச்சிருக்கிறது, புரியவே புரியாதாயோ. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கூட்டிட்டு போயா உன் மாமனார. கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன், ஆனால் உங்கள் வேலை போயிருமே, பரவாயில்லையா? ஏன் வேலை போயிருமா? யோ, யார் யா நீ? கிரிமினல் லாயர் விக்கி. விக்கி சார், நீங்களா? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இன்னும் கொஞ்சம் காலை தூக்கியே வச்சுக்கங்களேன். அது 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 வந்து சார், நீங்க எங்க இங்க இங்க? கூல் கூல், ஏன் இப்படி தைக்குது? இதுக்கு முன்னாடி தைரியமா தானே பேசிட்டு இருந்தீங்க. ஓ, கையில நிறைய பணம் வச்சிருக்கீங்களோ, அதை பார்த்தாதான் உங்களுக்கு பேச்சு வருமோ? நான் வேணா பணம் கொடுக்கட்டா, அப்ப வேணா நல்லா பேச்சு வருமா? ஆத்தி, யாருக்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிவிட்டேனே. இந்த கண்ணாடிய கலட்டி தொலைக்கணும். என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது அது ஒண்ணும் இல்லை சார். வாங்க சார், வந்து உக்காருங்க. எதுக்கு நின்னுட்டே இருக்கீங்க? என்ன இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன்ல நிறைய கலெக்ஷன் ஆகுது போல இருக்கே.
ஒரு கேஸை போட்டுருவோமா? ஐயோ சார், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். அந்த வேலை என்ன இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு முடிச்சுக்கலாம். அதான் சொன்னேனே, என் மாமனாரை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் லஞ்சம் கேட்குறியே, என்ன வேணுமா? ஆத்தி, யாருக்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாம பேசிவிட்டேன் சார். மன்னிச்சுக்கோங்க சார். உங்க மாமனார் நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம் சார். வேற ஒண்ணுமே வேணாம் சார். ஒண்ணுமே வேணாம். ஒன்றும் வேண்டாமா? ஆனால் எனக்கு வேணுமே. மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இன்ஸ்பெக்டர், நீங்கள் என் மாமனாரை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டீங்க போல இருக்கு. அப்படியே என்னோட மாமியார், என்னோட ஒய்ஃப் கிட்டலாம் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன பண்ணலாம்? சார், அவங்க தான் உங்களோட ஒய்ஃபா? எனக்கு தெரியாமல் பேசிட்டேன் சார். நான் வேணா மன்னிப்பு கேட்டுறேன் சார். மேடம் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க மேடம். ஐயா, நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் மருமகனை கூட்டிட்டு இங்கிறது கிளம்புங்கய்யா. என் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் புள்ள குட்டிக்காரேன். சார், மன்னிப்பு கேட்டுட்டேன் சார். இப்போ உங்க மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் நினைக்கிறேன். சரி, உன்னையும் பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல யாருக்கிட்டையாவது லஞ்சம் வாங்கினேன்னு கேள்விப்பட்டேன். வாங்க மாட்டேன் சார், வாங்கவே மாட்டேன். வாங்கினா உங்க காலில் போட்டிருக்கிற 2 ஷூவையும் எடுத்து என்ன தட்டீர்னு அடிச்சு போடுங்க சார். வாங்கவே மாட்டேன் சார். அப்போ கையில் உள்ள பணத்தெல்லாம் கோயில் உண்டியில் போட்டுறேன் சார். கோயில் உண்டியில் போட்டுறேன். நிஜமாவா? நிஜமாதான் சார். வேணும்னா நான் உங்களுக்கு வீடியோ கால் வேணா பண்றேன் சார். உண்மையிலே உண்டியல்ல போட்டுறேன் சார். சரி, அப்போ நான் என் மாமனாரை கூட்டிட்டு போனால வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே இல்லை. நீங்க இங்க இருந்து போனாலே போதும். ஓகே. மாமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. போலாமா வீட்டுக்கு? மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல மாமா. ஆனால் என்கிட்ட எதுக்கு எல்லாத்தையும் மறைக்கிறீங்கன்னு தெரியல. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தானே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. என்னத்த நன்றியில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். நான் உங்களுக்கு உதவி செய்யாமல் வேற யாரும் செய்வா? சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிங்க மாப்பிள்ள. என்ன விஜி, என்கிட்ட நீங்க எதுவும் சொல்லலைனாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. அட என்ன இது, குடும்பமே எனக்கு சேர்ந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என் அப்பாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும்ல. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல? இனி ஏதாவது வேற எதனா பிரச்சனை இருக்கா? இல்ல. போலாமா? போலாம். எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ரொம்ப சப்போர்ட் பண்றாரு எனக்கு. ஆனா இது கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கி. என் கூட வாழ்நாள் முழுக்க நீங்க ஹஸ்பண்டா இருக்க முடியுமா? பேராசைதான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. மனம் கலங்கி புலம்புகிறேன். ஆத்தி, கொஞ்ச நேரத்துல வில்லங்கத்தை தூக்கி தலையில வச்சுக்க தெரிஞ்சேன். இவருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், ஸ்டேஷனே ஒண்ணு இல்லாம பண்ணி போடுவாரு. இவர் எவ்வளவு பெரிய லாயரு, இவரோட மாமனாரா? தெரியாதனமா தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுடா சாமியே.
இன்னைக்கு வர சரக்கு எல்லாம் வந்துருச்சு. சரி ஓகே, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு லோடு மட்டும் வரணும், அதை மட்டும் இறக்கி வச்சிட்டோன்னா முடிஞ்சுது. ஏங்க பானு, வா பானு. என்னங்க வேலையெல்லாம் எப்படி போகுது? உன் புண்ணியத்தில் ரொம்ப நல்லாவே போகுது பானு. நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, நான் கொடுத்த காசுல நீங்க மளிகை கடை வச்சிருவீங்கன்னு. இதுவும் நல்ல பிசினஸ் தான். ஆமாம், கடை திறப்பு விழாக்கு தான் நீ வரவே இல்லை. நான் உன்னை எதிர்பார்த்தேன். என்னால் வர முடியலங்க. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. அதான் இப்போ தான் ஃப்ரீயானே, அதான் வந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. குழந்தைக்கு என்னாச்சு? என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற? இல்லை, லைட் ஃபீவர் தான். இப்போ சரியா போச்சு. ஏய் பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்னை பார்த்து கை நீட்டுறா. நீங்க அவளை தூக்கணுமா, அதான் கை நீட்டுறா. அப்படியா? என்கிட்ட வரணுமா தங்கத்துக்கு? வாங்கடி வாங்கடி. ஏய் நல்லா விளையாடுறியே, பேசணுமா உங்ககிட்ட? உனக்காக என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? சாக்லேட் சாப்பிடுவியா? சாக்லேட் தரட்டா? ஐயோ வேணுமாக்கும். சரி, நீ வீட்டுக்கு போகும்போது நிறைய சாக்லேட் கொடுக்குறேன். என்னன்னே தெரியலையே, நேற்று நைட்டில் இருந்து அந்த நிலா ஃபேஸாகவே வந்துக்கிட்டு இருக்குது. என்னவா இருக்கும்? மறுபடியும் அவளை பார்க்கணுன்னே தோணுதே. பார்த்துக்கலாம், அவளோட கேஸவே எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அதனால கூட இருக்கலாம். சரி ஓகே, ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். மம்மி, நீங்கள் எப்போ வந்தீங்க? நிலா ஃபேஸை பார்க்கணும் போல இருக்குன்னு நீயா தனியாக புலம்பிட்டு இருந்தேல, அப்பயே வந்துட்டேன்டா. அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. நேற்று நைட்டு வானத்தில் நிலா ரொம்ப அழகாக இருந்தது மம்மி, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நைட்டும் அந்த நிலா வந்துச்சுன்னா பார்த்துட்டே இருப்பேன். ஓஹோ, நிலாவை பார்க்கணுன்னு தோணுதா என் செல்ல குட்டிக்கு? பார்த்துடலாம். என்ன பார்த்துடலாம்? அதான்டா அந்த நிலா. இன்னைக்கு நைட்டும் வானத்தில் நிலா வரும், உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. ஆனால் பார்த்துடா, கழுத்தை கடிச்சு வச்சிடாம. காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களா எனக்கு கிண்டல் பண்ணுறத? சரி, மேடம் எங்கே கிளம்புறீங்க? புடவையெல்லாம் கட்டிருக்கீங்க மம்மி. அதான்டா சொல்ல வந்ததே மறந்துட்டு உன்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டேன் பாரு. மம்மி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன், ஸோ என்னோட ஷிஃப்டையும் சேர்த்து ஜென்ரல் ஷிஃப்ட்டை பார்த்துக்கடா. எப்படியும் உனக்கு அந்த நிலாவை பார்க்கறத தவிர வேற எந்த வேலையும் இருக்காது, நீ வெட்டியாக தான் இருப்ப. அப்படியே அப்பப்போ அம்மாவோட பேஷண்ட்டையும் பார்த்துக்கடா தங்கம். இடையில வர முடிஞ்சா நான் வந்துடுறேன், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அங்கே நான் கிளம்புறேன்டா. சரி ஓகே மம்மி, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த நிலாவை வச்சு எனக்கு கிண்டல் பண்ணுறது இதோட நிறுத்திக்கங்க. அது நீ நடந்துக்கிறத விதத்தை பொறுத்து இருக்கு மம்மி. சரிடா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டு பார்த்து பொறுமையாக காரை ஓட்டிட்டு போ. ஓகே மம்மி, பாய். ஓகே. சப்பா, எப்போவுமே காலையில் எந்திரிச்சது இதே போலப்பா போச்சு. விஜி, கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க ப்ளீஸ், எனக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு. 2 minutes. அப்பா, அரை மணி நேரமாக இதே தான். 2 minutes. இந்த பொண்ணுங்க குளிக்கிறதா மட்டும் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? பசங்களை பாரு, உடனே குளிச்சுட்டு சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுறாங்க. அது ஏன் தானு புரிய மாட்டுது.
பேசலைட்ட ஆசை கூட பசு வீசு கத்த தேட தாளம் பூவிடமே காத்து விட. நம்ம குரலே குரல் தான்ப்பா. பேசாம சூப்பர் சிங்கருக்கு போயிடுவோமா? டைட்டில் வின்னர் ஆயிடுவோம். வேண்டாம் வேண்டாம், இந்த உலகத்தோட ஃபேமஸ் ஆயிடுவோம். அதனால அவ்வளோ ஃபேமஸ்ல நமக்கு வேண்டாம். விஜய் சீக்கிரம். சபா, காலையில ஆச்சுனாலே இதே பொழப்பு. சீக்கிரவா சீக்கிரவான்னு. கேர்ள்ஸ்னா எவ்வளவு நேரம் குளிப்பாங்க அது கூட தெரியாது அந்த மனுஷனுக்கு. இதுல இது வேறயா? பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், வெளியில வரவே மாட்டாங்க. விஜய் ப்ளீஸ், பாட்டு பாடினது போதும். இருங்க வரேன். விஜய் என்னதான் பண்றீங்க? முடிஞ்சு இதோ வரேன். சரி ஓகே, குளிச்சது போதும். விஜய் என்னாச்சு? என்னாச்சு விஜய், என்னாச்சு விஜய்? அம்மா காலு. விக்கி கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. அச்சச்சோ, உள்ள போகணுமா? பாத்ரூம்குள்ளையா? அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்களே, இப்ப என்ன பண்றது? விக்கி ஐயோ, ரொம்ப கத்துறாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உள்ள போயிடுவோம். கண்ணை மூடிட்டே போவோம் எதுக்கும். விஜய் என்னாச்சு? விஜய் என்னாச்சு? எங்க இருக்கீங்க?